பிரைஸ் லார்ட். சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் வந்து சந்தோஷம். தினாருடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஓசியா 1:7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவளை ரட்சிப்பேன். லேலுயா. சரியாய் கவனிங்கள். யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். நீங்களும் நானும் யூதா வம்சத்தார்கள். ஆகவே உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். நான் பேசுவது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு இன்றைக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.